டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். இந்த நேச்சுரல் கேஸ்னுடைய சோர்சஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று கன்வென்ஷனல், இன்னொன்று அசோசியேட்டட், இன்னொன்று அன்கன்வென்ஷனல். கன்வென்ஷனல் கேஸ், அசோசியேட்டட் கேஸ் அண்ட் அன்கன்வென்ஷனல் கேஸ். ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ். இந்த கன்வென்ஷனல் கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த கேஸ் இருக்குல்ல, கேஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா போரஸ் ராக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த போரஸ் ராக்ஸ்க்குள்ள தான் இந்த கன்வென்ஷனல் கேஸ் அப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து அந்த ட்ராப் ஆகிருக்கக்கூடிய அந்த கேஸஸை வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. இது வந்துட்டு ட்ரில்லிங் மூலியமாகவும் இது ஈஸியாக பண்ணி முடிச்சுவாங்க. இட் இஸ் சிம்பிள் ப்ராசஸ். இந்த கன்வென்ஷனல் கேஸஸ் எடுக்கிறது கம்பேர் டு அதர் பொறுத்த வரைக்கும், அதர் டைப்ஸை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷனல் கேஸை ஈஸியாக இது பண்ணிடுவாங்க ட்ரில்லிங் ப்ராசஸ் மூலியமாகவே. ஓகேவா? அப்புறம் அசோசியேட்டட் கேஸ். அசோசியேட்டட் நமக்கு பேர் தெரிஞ்சிருக்கு, வேற ஏதோ கூட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய கேஸ் அப்படின்ட்டு. வேற எது கூட அசோசியேட் ஆகும் அப்படின்னா க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ க்ரூட் ஆயில் வெல்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அந்த க்ரூட் ஆயில் வெல்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில் அப்படின்றது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். இந்த கேஸ் அப்படி இந்த நேச்சுரல் கேஸ் வந்துட்டு மேலே வந்துட்டு க்ரூட் ஆயிலுக்கு மேலே மிதக்கும். ஏன்னா வந்துட்டு இட் இஸ் அ லைட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த க்ரூட் ஆயிலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்பயே இந்த நேச்சுரல் கேஸும் என்ன ஆகும், அது கூடயே சேர்ந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஓகேவா? இந்த ஆயில் கூடயே சேர்ந்து இதுவும் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த அசோசியேட்டட் கேஸை கேப்சர் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் அன்கன்வென்ஷனல் கேஸ். இந்த அன்கன்வென்ஷனல் கேஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். ஏன்னா இந்த எல்லாம் வந்துட்டு இந்த இப்போ மீதி இருக்கிற மாதிரி கேஸஸ் வந்துட்டு ஃப்ரீயா ஃப்ளோ ஆகாது இந்த இடத்துலயும். ஓகேவா? கன்வென்ஷனல் கேஸ்ன்றது எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராப் ஆயிருக்கும், அங்கே ட்ரில் பண்ணோம்னா ஈஸியாக எடுத்துலாம். அசோசியேட்டட் கேஸ்ன்றது க்ரூட் ஆயில் மேலே தான் எப்படி மிதக்கும் அப்படின்றது நமக்கு திரும்பி ஈஸியாக எடுத்துலாம். ஆனால் இந்த அன்கன்வென்ஷனல் கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, ஃப்ரீ ஃப்ளோயிங் கிடையாது. இது வந்துட்டு டைட்டா ராக்ஸுக்கு நடுவில் வந்துட்டு பேக் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதை எடுக்கிறதுக்கு இது நம்ம எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக இந்த கன்வென்ஷனல் கேஸ் பண்ண மாதிரி ட்ரில்லிங் அப்படின்றது பண்ண முடியாது. ரொம்ப ஹை அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தான் இந்த அன்கன்வென்ஷனல் கேஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்.